நாடு முழுவதும் சுமார் 30.91 லட்சம் செயல்படாத இபிஎஃப் வருங்கால வைப்பு தொகை கணக்குகளில் ரூபாய் 9,330 கோடிக்கும் அதிகமான தொகை உரிமை கோரப்படாமல் முடங்கி கிடப்பதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் தெரிய வந்துள்ளது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் ஓய்வு கால சேமிப்புக்காக இபிஎஃப்ஓ திட்டம் செயல்பட்டு வருகிறது. இதில் ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியும் நிறுவனங்களின் பங்களிப்பும் சேர்த்து வருங்கால வைப்பு நிதியாக சேமிக்கப்படுகிறது. இந்த தொகைக்கு வட்டியும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் இபிஎஃப்ஓ சேவைகளை மேலும் எளிமைப்படுத்தும் வகையில் வங்கி சேவைகளைப் போல முழுமையாக டிஜிட்டல் முறைக்கு மாற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. தற்போது பிஎஃப் தொகையை பெற ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து சில நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. இதனை மாற்றும் வகையில் இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தின் கீழ் எதிர்காலத்தில் ஏடிஎம் மூலம் பிஎஃப் தொகையை நேரடியாக பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மேலும் இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்துவது குறித்தும் மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இதற்கிடையே தனியார் நாளிதழ் வெளியிட்டுள்ள ஆர்டிஐ தகவலின்படி 2026 மார்ச் 31 நிலவரப்படி நாடு முழுவதும் 30,91,862 செயல்படாத இபிஎஃப் கணக்குகளில் 9,330 கோடி ரூபாய் உரிமை கோரப்படாமல் உள்ளது. கடந்த ஆண்டு இந்த செயல்படாத கணக்குகளின் எண்ணிக்கை 31.83 லட்சமாக இருந்தது. தற்போது அது சுமார் 92,000 குறைந்து 30.91 லட்சமாக உள்ளது. இதேபோல் உரிமை கோரப்படாத தொகையும் 10,181 கோடி ரூபாயிலிருந்து 9,330 கோடி ரூபாயாக, அதாவது 851 கோடி ரூபாய் குறைந்துள்ளது. இன்னும் சுமார் 31 லட்சம் இபிஎஃப் கணக்குகள் செயல்படாமல் இருப்பதும் அதில் 9,330 கோடிக்கும் அதிகமான ஓய்வூதிய சேமிப்பு தொகை உரிமை கோரப்படாமல் இருப்பதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒப்பீடாக பார்க்கும்போது இந்த 9,330 கோடி என்பது மத்திய அரசின் உடான் விமான இணைப்பு திட்டத்திற்காக செலவிடப்பட்ட 10,169 கோடிக்கு நெருக்கமான தொகையாகும். மேலும் ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்திற்காக 2026 முதல் 27 நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட நிதியுடன் இது ஏறக்குறைய ஒப்பிடத்தக்கதாக உள்ளது.